இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக மத்தியஸ்தம் செய்ய வந்த நடுநிலையாக வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு இது பற்றிய செய்தி வெளிவந்திருக்கிறது. தேசிய செய்தி முகமை இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. ட்ரம்ப்பினுடைய எக்ஸ்தளத்தினுடைய பதிவையும் பார்க்கிறோம். இந்த போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தையை இரவெல்லாம் அமெரிக்கா மேற்கொண்டது அப்படின்றத அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகவும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது உடனடியாக அமலுக்கு வருவதாக அவர் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து நமது சிறப்பு செய்தியாளர் திரு சலீம் அவர்கள் இணைந்திருக்கார். சலீம் சார் வணக்கம். இன்னைக்கு காலையில் கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் அமெரிக்காவுடைய தலையீடு, குறிப்பாக அங்கே ஆசிம் முனிகிட்ட பேசுகிறாங்க அப்படின்றது. நேற்றைய தினம் மத்தியஸ்தம் செய்ய பதற்றத்தை தணிக்க ட்ரம்ப் வேண்டுகோள் அப்படின்னு செய்தியை பார்த்தோம். நேற்று இரவிலிருந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா? விவரங்களே. கரெக்டா 12 நிமிஷத்துக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற அந்த ஹேண்டில் அவர் அந்த தகவலை வெளியிட்டு இருக்காரு. மிக முக்கிய தகவல்கள் அந்த ஹேண்டில் அவர் வெளியிடுறது வழக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதில் கூறுகையில், அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இரவு முழுவதும் நடந்த நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இவர் சொல்றதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் இரு நாட்டு ராணுவமும் அமெரிக்காவுடைய மத்தியஸ்தத்துல இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை நாங்கள் ஏற்கிறோம், நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று உடன்படிக்கை மேற்கொண்டிருப்பதாகவே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ANI என்ற செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அவருடைய ஒரிஜினல் ட்ரூத் சோஷியல் வெப்சைட்லயும் அது இருக்கு, அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்டும் ANIல இருக்கு. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இரவு முழுவதும் நடந்த நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என அழுத்தம் திருத்தமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது அனைவரையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஏன்னா இதுவரை வெளியான தகவல் என்ன அப்படின்னா, இரு நாடுகளும் பேசி பதற்றத்தை தணிக்க வேண்டும், இதற்கு அமெரிக்கா துணை நிற்கும் என்றுதான் சொல்லி வந்தார்கள். ஆனால் இரு நாட்டு ராணுவமும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்ற அறிவிப்பு இன்று காலை கூட பல செய்தி சேனல்கள்ல பிரேக்கிங் நியூஸா எடுத்தாங்க. ஆனால் அமெரிக்கா முழுமையாக மத்தியஸ்தம் செய்து இரு நாடுகளும் இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையாக உடனடியாக போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற அறிவிப்பை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 6 மணிக்கு, அதாவது காலையில சுமார் 10:45 மணிக்கு இந்திய ராணுவம், அதாவது பாதுகாப்புத்துறையும் வெளிவிவகாரத்துறையும் இணைந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அந்த வகையில இன்று மாலை 6 மணிக்கு மீண்டும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தவிருக்கும் இந்த நேரத்தில் 5:35 மணிக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு அமெரிக்கா வெளியிடும் காரணத்தினால், அதுவும் அதிபர் ட்ரம்பே வெளியிடும் காரணத்தினால் போர் நிறுத்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்டதாக புரிந்து கொள்ள முடிகிறது என்று போர் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாகிஸ்தானும் அதிகாரப்பூர்வமா ஒன்னும் சொல்லல, இந்தியாவும் அதிகாரப்பூர்வமா ஒன்னும் சொல்லல. ஆனால் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஆனா இது ட்ரம்ப் அறிவிப்பதற்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி போர் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஏன்னா போர்க்களத்தில் குதித்திருக்கும் 2 நாடுகளும் அறிவிப்பதை காட்டிலும் மத்தியஸ்தம் செய்யும் நாடு அறிவிப்பதே மிகச் சிறந்தது என்று கருதப்படுகிறது. மத்தியஸ்தம் செய்யும் நாடு சாதாரண நாடு கிடையாது. உலகத்தின் நம்பர் 1 வல்லரசாக திகழ்கின்ற அமெரிக்கா, அதுவும் வெளிப்படையாக வெட்டு ஒன்று துண்டு என்று வெளிப்படையாக பேசக்கூடியவர் அமெரிக்க அதிபர், போட்டு உடைத்து விடுவார். அந்த வகையில் அவரே தன்னுடைய ட்ரூத் சோஷியல் ஹேண்டிலில் அறிவித்திருப்பது மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த சிறிய போர் முடிவுக்கு வந்ததாகவும் கருதப்படுகிறது. ஓகே, அவருடைய ட்ரூத் அப்படின்ற சோஷியல் மீடியாவில் அவர் வெளியிட்ட செய்தியை அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். எக்ஸ் தளத்தில் அவரை 109 மில்லியன் ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். ஆஃப்டர் எ லாங் நைட் ஆஃப் டாக்ஸ் மீடியேட்டட் பை த யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஐ ஆம் பிளீஸ்டு டு அனௌன்ஸ் தட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஹேவ் அக்ரீட் டு எ ஃபுல் அண்ட் இமீடியட் சீஸ்ஃபயர்.
முழுமையான உடனடியான போர் நிறுத்தம் அப்படின்றத குறிப்பிடுகிறார். கங்க்ராச்சுலேஷன் டு போத் கண்ட்ரீஸ் ஆன் யூசிங் காமன் சென்ஸ் அண்ட் கிரேட் இன்டெலிஜென்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் டு திஸ் மேட்டர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உலகத்தினுடைய மிக முக்கியமான செய்தியாக இது இப்போ மாறி இருக்கிறது. இதனுடைய பின்னணியில் அமெரிக்கா இருந்து உடனடி போர் நிறுத்தம் அப்படின்றத டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார் அப்படின்றது பெரிய செய்தி. அதாவது திரு சலீம் அவர்களும் சொன்னார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.